இடைவிடாமல் ஆராதனை செய்யணும். இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். நம்ம என்ன வீட்டில் இருக்கும்போது பெண்களாக இருக்கோம், சமையல் வேலை செய்யும்போது எந்த வேலை செய்யும்போது பாட்டு படிச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? நம்முடைய வேலைகளை என்ன செய்யலாம். ஆண்டவருக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? ஆகையினால இடைவிடாமல் ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும். எங்கள் அம்மாவுடைய காரியங்கள் அப்படிதான், எப்போ பார்த்தாலும் பாட்டு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எந்த வேலை செய்தான் பாட்டு படிச்சுக்கிட்டே, ரொம்ப சத்தமாக படிக்காட்டாலும் வாய்க்குள்ள முடிச்சுட்டே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாறோம், இடைபடுகிறோங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யும் இருக்கும். ஆகையினால அதை நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஆராதனை செய்யணும். அதை இடைவிடாமல் ஆராதனை செய்வதற்கு நமக்கு பைபிள்ல ஒரு நல்ல ஒரு உதாரணமான ஒரு புருஷர் ஒருத்தர் இருக்கார். யாரு? தானியேல். அப்படிதானே? தானியேல் அவரை பற்றி தானே சொல்லலை, நான் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் சொல்றேன், அவனை பற்றி யார் சாட்சி கொடுக்குறா? அதான் தரிவராஜா என்ன செய்யறாரு? சாட்சி கொடுக்குறாரு பாருங்க. தானியேல் 6:16-20 பாருங்க. தரிவராஜா என்ன கேட்கிறாரு பாருங்க. ராஜா சொல்றான், இவன் சொல்லல, தானே சொல்லல. பாருங்க பாரு, இது எவ்வளவு பெரிய சாட்சி. தானி சொல்றான், எங்க அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, எங்க ஆண்டவர்களை விடுவிப்பார். அது அவங்களுடைய விசுவாசம். ஆனா இங்க அந்த தரியு ராஜாவை பார்த்து சொல்றாரு, எப்படி இடைவிடாமல் நீங்க ஆராதிக்க தேவனே கட்டாயம் என்ன செய்வாரு? தப்பிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம இடைவிடாமல் ஆராதனை செய்யும் போது சாத்தான் அங்க எந்த விதத்திலையும் போகவே முடியாது. இடைவிடாமல் நம்முடைய சிந்தனைகள் மாறுபடும் பொழுதுதான், ஆண்டவர் விட்டு தூர நகழும் போது மட்டும்தான் என்ன வர சாத்தான் உள்ள நிச்சய முடியும், வர முடியும். மற்றபடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது யாரும் நினைச்ச முடியாது, வேற எந்த சிந்தனைகளும் வரவே முடியாது. ஆகையினால்தான் இடைவிடாமல் ஆராதனை செய்யுங்கள் செய்யறாருன்னு சொல்லி பாருங்க. தானியேல் 6:10 3 வேளையும் தானியேல் நினைச்சுதானா ஆராதனை செய்ய. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து விட்டபடி தெரிஞ்ச பிறகு என்ன செய்யறானா, எருசலேமுக்கு நேராக தண்ணி பலவன்களை திறந்து வச்சு அந்தி சந்தி 3 வேளையும் என்ன செய்ய, மத்தியானம் போல 3 வேளையும் என்ன செய்யறானா ஜெபம் பண்ணானா. நமக்கு அந்த தைரியம் இருக்குமா? கதவு பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணணும், அப்படித்தானே? சத்தம் கேட்டக்கூடாது, வெளியே வெட்கப்பட்டு அப்படி ஒரு வெட்கம் அப்படிலாம் இருக்கு, அப்படிதானே? முந்தின காலங்களில் அப்படி சத்தமாக தான் ஜெபம் பண்ணுவாங்க, சத்தமாக தான் பைபிள் வாசிப்பாங்க. பாருங்க, எப்போதும் பைபிள் கைமா தான் செய்வாங்க இருப்பாங்க. காலையில் நான் அவங்க வீட்டில் எனக்கு அந்த பாட்டு சத்தம் ராகம் இருக்கோ இல்லையோ, சத்தம் போட்டு அந்த தாத்தா பாட்டு நினைச்சுவாங்க, படிப்பாங்க. அந்த பாட்டு சத்தத்துல நான் எழும்பு அப்படி ஒரு இது நடக்கும். தினம் சாயங்காலம் ராத்திரி ஒரு பாட்டு சத்தம் செய்யும் குடும்பம். அப்போ இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரை ஆராதனை செய்யணும். ஜெபம் மட்டும் இல்லாமட்டா பாருங்க, அநேக சமயத்துல நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம் நம்ம எனக்கு ஆண்டவர் தான் நம்மளை பற்றி தெரியுமே, நம்மளுடைய பலவீனங்கள் தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம். அப்படி இருக்கும். அப்படி இல்லை. அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்வர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். லூக்கா நம்ம பாருங்க, லூக்கா 2:37 எடுத்து பாருங்க. அன்னாள் தீர்க்கதரிசியால போட்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 84 வயசா அந்த அம்மா. எப்போ இப்படிதான் இருந்தாங்களோ தெரியல, அப்படிதானே? அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு தாகம் ஆண்டவர் மேல அப்படி இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்தாங்களாம், இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி என்ன செய்தாங்க? ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆராதனை உபவாசங்கிறது பட்னி கிடையாது. நம்ம வேதம் வாசிக்காம, நம்ம ஜெபம் பண்ணாம நம்ம பட்டம் கிடந்தாலும் அது பிறகு பட்னி. நாம உபாசிக்கிறோம்னு சொன்னா நம்முடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சிடணும், அப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னா தான் அது பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்ம வேலைகளை செய்துட்டு இருக்கும் போதே சமயத்துல வாய்க்கல நம்ம தெரியாமலே என்னத்தையாவது வாயில் அடி போட்டுருது. இல்லை, நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு சம்மந்தி ஒருத்தி இருந்தான், அவன் சொல்லுவான், அன்னைக்கு உபவாசம் வரும், சரின்னு இருந்தாச்சுன்னா கொஞ்ச நேரத்துல வருவான், வந்து அதுக்கப்புறம் மெல்ல ஏதாவது ஜூஸ் போட்டு குடிப்போம், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னா ஜூஸ் போட்டு குடிப்போம். அப்புறம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆண்டவருக்கு தான் நம்ம வெளியினு தெரியுமே, அதனால சரின்ட்டு ஒரு திண்டுவான். இது ஒரு உபவாசம். ஆக பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் சொல்லும் போது அந்த தீர்மானத்துல நிலைத்து என்ன செய்யணும் இருக்கணும். அப்படின்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? உட்கார்ந்துடணும். ஆண்டவர் சமயத்துல பைபிள் வாசிக்கிறவங்க அவரு நம்ம இவங்க நல்லா சொல்லுவாங்க. இப்போ ஹாஸ்பண்ட் இருக்காருல, அவருடைய அப்பா, அவர் பேர் என்னது, நம்ம சாம்ஜூதர், அவர் சொல்லுவார், உபவாசம் இருக்கணும்னா அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? வேற எந்த வேலையிலையும் உங்களுக்கான வேலையில சேர்த்து ஆண்டவர் சமயத்துல உட்கார்ந்துருங்க.
ஏதோ வீட்டுல ஒரு மூலையில ஒரு இடத்துல இருக்கு, அது ஆண்டோடைய பாதம் நினைச்சிடுங்க. ஒரு வீட்டுல ஒரு தூண் இருந்துன்னா தூண் கடியில உட்கார்ந்துருங்க. அது ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்துருக்கோங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு ஃபீலை உங்களுக்கு தரோம். அதுல உட்கார்ந்து நீங்க அப்புறம் என்ன செய்யணும், பேசாம பைபிள் வாசிக்கிறேன்னு என்ன நினைச்சிங்க இருங்க அப்படின்னு சொல்லி சொல்வார்.